ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி வந்தாச்சு. தென்காசி குற்றாலம் பக்கத்தில் நம்ம வந்து ஒரு ரூம் எடுத்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம் ஏசி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் ஹால்லேயே வந்து படுத்து தூங்கிட்டோம். பட் ரெக்வயர்ட் ஸ்பேஸ் நிறையா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வரப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக செக்அப் பண்ணிவிட்டு ஸோ நல்ல ஒரு ரூமாக வந்து ப்ரிஃபேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். பட் மோர் தென் 12 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கலாம். டோட்டல் ப்ரைஸ் வந்து 2500 தான் சொன்னாங்க. பட் மேபி ஓகே. பட் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால எங்களால் அந்த பெட்டில் வந்து ஃபுல்லாக படுக்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஸோ மார்னிங் நம்ம சரியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8:30க்கு வந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் காலையில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகிறதுக்காக பிளானை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து கிளம்பிட்டோம். காலைல வந்து டைம் வந்து 7:30 போய் சொல்கிறாப்புல. போய் சொன்ன 7:58 8 மணி ஆயிடுச்சு. விடிய விடிய இல்லை, எங்களுக்கு கச்சேரி தான் இன்னைக்கு நைட்டெல்லாம். பாட்டு கச்சேரியா இருந்துச்சு. நிறைய பாட்டு கச்சேரி எல்லாம் மோகனாம்பால் டான்ஸ்ல நாங்கெல்லாம் மதிமயங்கி படுத்துருந்தோம். உங்களுக்கும் அந்த அனுபவம் இது இருக்குடா. கல்லு காலங்காத்தாலே காலங்காத்தாலே கல்லு குடிக்க முடியுமான வெறும் வயிற்றுல ஐயோ இந்த இடத்த பார்த்தாலே எனக்குலாம் அந்த ஞாபகமா இருக்கணும். அந்த ஏசி ரூம்லாம் வீடியோ எடுத்துருக்கோண்டான பார்த்து பேசி ஃபுல்லா நொங்கு இருக்கும்டான்னு பார்த்துதான் இங்கேயே குதிக்கணும். இல்லைன்னா அங்கே குதிச்சிருவாங்க. இன்னும் நிறைய இருக்குடாங்க போற இடம்லாம். இங்கிட்டு பைபாஸ் எல்லாம் கிடையாது. இதுதான் ரூட்டு. பைபாஸுக்கே வழி கிடையாது. கௌசிக்கு அந்த சில்லற காசு இருக்கா கையில் அப்படி துல்லோஸ்டியா இல்லை கௌசிட்ட இருக்கு. தம்பி இங்கே வருவான நடமாடும் முதுரா அவங்க. இது போன நம்ம எங்கேயாவது ஓட்டம் நிற்க முடியாதுல்ல. நொங்கு இருக்குங்களா? நொங்கு பதனி மட்டும்தான் இருக்குங்களா? நொங்கு போட்டு பதனி. நொங்கு போட்டு பதனி. சரி ஓகே. இல்லை ஒரு பாட்டிலே கொடுத்துருங்க. பாட்டில் அப்படிங்களா? சரி ஓகே. நிறைய இருக்கு. வண்டி திருப்பி என்ன பண்ணுவீங்க? இப்படி ஓரமாக நிறுத்துங்க. இந்த ஓரமா இந்த தான் இடம் இருக்கு. இப்படி இறக்கி இப்படி ஓரமாக அப்படி போடுங்க அப்படி வண்டியை. வாங்க. அதை சொல்லிட்டாருமா, வரீங்க வந்து தான் குடிக்கணும்ட்டார் அவரு. நல்ல ஐடியாவாக இருக்கு. அப்படிதான் முன்னமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தான் டம்ளரு, ஸ்ட்ரா, பாலித்தீன் கவரு, டப்பான்னு அதெல்லாம் இப்போ யூஸ் ஆகும். ஏங்க அவங்க தருவாங்க. இது வந்து குடல் ஃபுல்லாக அல்சர் ஹீட்டுக்கு ரொம்ப நல்லதுமா. காய்ச்சோம்னா கருப்பட்டி. இப்போ எல்லாம் யாரும் நான் ஒரு தோசை சாப்பிட்டாலும் போதும். பசிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்ட்ரா, பாலித்தீன் கவரு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் எல்லாம் குடிச்சதே போட்டுக்கிட்டு இருக்கான்டா. நம்ம ஊர் சைட்லாம் அப்படி கிடையாது. தூக்கி ஒரே துறவை தான் அது. குடிச்சதை எடுத்து சுருவிட்டு இருக்கும். அப்போ
அப்படி இல்ல, அதை எனக்கு தொடர்ந்து சொல்லுறாங்க, அதை இங்கிட்டு சொல்லுறாங்கண்ணே. நமக்கு எடுக்கிறப்ப ட்ரையா தானே இருக்கு, நமக்கு எடுக்கிறப்ப ட்ரையா தானே இருக்கு. அம்மூர் பக்கத்துலாம் வந்து பாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, 20 ரூபா பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு தெரியுமா, அதில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த முருகன் கோயில் போயிட்டு அந்த முருகன் கோயிலா நைட்டு சொன்னோமே அந்த தான். நான் என்ன இங்க புழங்கிட்டு தான் இருக்கேன், போனாதான் தெரியும் என்ன இங்க விற்கிறாங்கன்னு. ஆமா, என்ன விற்கிறாங்களோ அதுக்கேற்றாப்புல நம்ம செயல்பட வேண்டியதுதான். அதை விட்டுவிட்டு நீ ஏன்டா அதை விற்கிற, எப்படி விற்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா நீங்க? எவ்வளோ இது ஒன்று 100 rupees போட்டாங்க. கல் இல்லம்மா, இது பதனி. ஆமா, நல்லா இருந்தது, நல்லா குளிர்ச்சி, வயிறுலாம் அப்படியே சுத்தமாயிரும், செமையா இருக்கும். தென்னங்கல் கொஞ்சம் டேஸ்ட் கூட இருக்குமோ, இது கொஞ்சம் லேசா துவர்ப்பு இருக்கும், ஆனா துவர்ப்பு இல்லாத கல்லா இருக்குது இது. இல்ல பனங்கல்லு தான், கல்லுங்கிறேன், பனம் பதனி தான். நான்லாம் குடிச்சதே இல்லை ஒரு தடவை கூட பதனி. நீ குடிச்சிருக்கியா? எங்க குடிப்ப? குடிச்சதே இல்லடா, அன்னைக்கு ஒரு நாள் மதுரையில் ஒரு தடவை குடிச்சேன். அதுக்கப்புறம் இதான் பதனி வந்து இப்பதான் ஒரு 2வது டைம் குடிக்கிறேன். 5 குமரர் கோவில் இந்த இதுக்குள்ள இருக்கு, இந்த ஊருக்கு ஆச்சு. ஆமா, மாமரம்லாம் சூப்பரா வச்சிருக்காங்களே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்காக ஃபியூவல் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து 101.54 rupees per liter அப்படின்ற ரேட்டில் விற்றுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஃபுட்டு எங்கே என்ன கிடைக்கும், பக்கத்தில் என்ன ஹோட்டல்ஸ் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஹோட்டலுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு க்ரீனி ஸ்பாட் ஒன்று இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து அந்த வியூ நல்லா இருந்தது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு டேக் எடுத்துகிட்டு நம்ம ஹோட்டலுக்குள்ளே போயிட்டோம். ஹோட்டல் நேம் வந்து ஹரிஹரன். அங்கே வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டான சூப்பரான ஒரு ஃபுட்டு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 4 பேரும் அங்கே சாப்பிட்டுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இருந்தது, வடை டேஸ்டியாக இருந்தது, அப்புறம் அந்த தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அம்மா வந்து சாப்பிடலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி ஓகே நானும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது, ஏன்னா அந்த பதனி குடித்தாங்க இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கு சாப்பிட ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களும் வந்து சரி ஓகே பார்சல் கட்டியிருந்தாங்க, பட் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டாங்க. பார்சல் கட்டினதையும் பரவாயில்லனா அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி 4 இட்லி சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து அந்த கோவிலுக்கு ஜேர்னி பண்ணுறோம். அச்சங்கோயில் 21 கிலோமீட்டரு, 9:10 மணி, காலை 9:10 மணி அச்சங்கோயிலுக்கு வந்து புறப்பட்டாச்சு. மலையை ரசிச்சுக்கிட்டு அதான் சொன்னேன் நான், ஜாலியா இருப்போம், நம்ம சிரிச்சுக்கிட்டே போயிருந்துருக்கலாம். அனுபவிடா ஃபோன் பண்ணதுக்கெல்லாம் இலக்காரமா பண்ணல, பேசுனல்ல, அனுபவி. இன்னும் அடர்ந்த வனமா இருக்கும் மலையில ஏறும் போதெல்லாம்.
ஆறு ஒரு ஓடு போகுது. இந்த குற்றால ஆறு வந்து இதுல இருந்து மேலேருந்து வடிஞ்சு வரும். அப்படியே பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அச்சங்கோயில் நெருங்க போகிறோம். அச்சங்கோயில் இருந்து ஒரு எப்படின்னா ஒரு 1.5 hours இருக்கான இன்னும் வந்து. இப்போ நான் எப்படி இன்னும் ஒரு 45 minutesல நம்ம வந்து அந்த பிளேஸை ரீச் பண்ணிடுவோம். நேச்சர் வைஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. சைட்லலாம் ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக இருக்குது நிறையா பிளேஸு. மலை அடர்ந்த காடு வனத்தில் ஏறிட்டோம். வந்து நம்ம ஹில்ஸ் பக்கத்து தான் போயிட்டுருக்கோம். மலையில் ஏறிட்டு இருக்கும்போது மான்கள் யானைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது கேரளா நீச்சல் போகணும்டா. கருப்பினான்றது நம்ம எப்படி குளிக்க முடியும்? நல்லா அச்சங்கள் பொருட்கள் ஹில்ஸில் அங்கே அடுத்து நம்ம போகிற இடத்துல வேணா நல்ல பிளேஸாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கிளம்பும்போது உடனே ஸ்டே பண்ணிட்டு தான் கிளம்புவோம். அப்போ வந்து நல்ல பர்ஃபெக்டான ஸ்பாட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண இடத்துக்கு போயிருந்தா தான் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குமே. நம்ம சர்ச் பண்ண இடத்துக்கே போகலையே, அதான பிரச்சனை. யூடியூப்ல மொழ பாங்க. 2 இடத்துல பேசிட்டேன், நம்ம அந்த இடத்துக்கு போகலையேன்னு. அந்த இடமா தள்ளிலாம் இருக்கு. ஆமாண்ணே, தள்ளி தான் போகணும். 5 கிலோமீட்டர் தள்ளி. சரி, பார்த்து பிடிச்சிங்க. நம்ம பக்கத்தோடு தான் இருக்கும். பார்த்து பிடிச்சிங்க சொல்லிட்டேன். சீட் பெல்ட் போட்டுங்க. இந்த பையன் வந்து பேசினான். அப்பவே நான் வந்துட்டு சொன்னேன் இருக்குண்ணே இங்கே போயிடலாம். மாறிடுச்சு. அடி போடுங்க நல்லா டூலை வச்சு ஏற்றுங்க. டூலை அந்த ஹில் ஸ்பாட்டுக்கு ஏறுறோம். மேக்கரை சோதனை ஸ்பாட்டு. மொத்தம் இங்கே வந்து எத்தனை ஹேர்பின் பென்ஸ் இருக்குது போட்டிருக்காங்க இங்கேயும். இடம் எல்லாமே ஹேர்பின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. யாரும் தங்க மாட்டாங்க சார். இங்கே தான் வீடு அவங்களுக்கு. மொடவாட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுத்தாருல மாமா. ஆச்சா ரொம்ப டேஞ்சர் இருந்தாலும் ஹார்ன் கொடுத்தானே நான் உண்மையே விடல. நம்ம கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பயங்கரதா இருக்கு. பயங்கர ரிஸ்கா இருக்கு. Road is very dangerous, guys. You have to go and very sunny season is here. Our is a hot place. We are going to face the hills. How's the hills? Turning points is presence here. ஆட்டோ ஏறி போயிட்டு இருக்கு. கல்லு this turns and everything is getting thrilled because many of the cars and some ice cream கிடையாது. things are came here. Very nice place view, guys. This are this things dates
dates tree is present here, I think. Solace dates tree and mango trees and full of. Wow. See the map. Aya Vadasura kada looks much more. Many dance and twists are present here, but we already visited one most dangerous spot in Tamil Nadu. That's Kollimalai. We already visited that place. That place is very brutal pinpoint. So many bends are there. That 26 hairpin bends are present in Kollimalai. When we compare to Kollimalai to this place, it's very little bit lightly. Not much more higher than Kollimalai. This place is okay when we compare to Kollimalai, but cars, standing point is very dangerous. If any car is comes in opposite side, we have to wait and keep horn correctly, and then we can have to go. Buses are available for this road map. The route la வந்து கார் மட்டும் தான் அவைலபிள், பஸ் எல்லாம் அலோடு கிடையாது. இந்த மாதிரி சும்மா சின்ன யானை இல்லைனா காரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்டி தான் வரும் இந்த ரூட்ல. இதெல்லாம் பைக், டூ வீலர்ஸ் வரலாம். பஸ் எல்லாம் நாட்டு அலோடு. பிறகு இந்த டேர்னிங்ஸ் எல்லாம் பஸ் வந்துச்சுன்னா ஃபுல் ஏரியா பிளாக், இடமே பிளாக் ஆகிடும் ஃபுல்லாக. டேர்னிங் வந்து அவ்வளோ ஸ்மாலஸ்ட் டேர்னிங்காக இருக்குது. ஒரு டேர்னிங்கும் ஒரு பழக்கப்பட்டவர் போயிட்டு இருக்கு இந்த ரூட்லேயே. அவர் கரெக்டாக அந்த குழியெல்லாம் பார்த்து போயிட்டு இருக்கு. வழி விட மாட்டேங்கிறாரு. அடிங்க ஆறுன அடிங்க ஆறு அடிங்க விட மாட்டான எல்லாம். அது அடிங்க ஐயால